ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த குற்ற சம்பவங்களை பார்க்கலாம். கடந்த 2020 கூட ஒப்பிடும்போது திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 59.70% உயர்ந்திருக்கு. பெண்கள் நடமாட்டத்தையே கேள்விக்குறியாயிருக்கு. 2020 கூட ஒப்பிடும்போது 2024ல 210% பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டு காலத்துல 8752 கொலைகள் நடந்திருக்கு. அதுல 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. அதுலயும் குறிப்பா 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 38 பெண் குழந்தைகளை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமா மது விற்கப்படுற மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கஞ்சாவை விட மிக மோசமான போதைப் பொருட்களையும் கொக்கைன், LSD போன்ற மேலை நாடுகள்ல கிடைக்கக்கூடிய அத்தனை போதைப் பொருட்களும் இங்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2021 கூட ஒப்பிடும்போது 2023ல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 39% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலேயே முதியோர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நம்மளோட தமிழ் மாநிலத்துல தான் நடந்திருக்கு. தமிழ்நாடு தான் இதுல முதலிடமா இருக்கு. இது மட்டும் இல்லாம 2104 குற்றங்களோட முதியோர்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் இந்தியாவிலேயே 4ஆம் இடத்துல இருக்கு. திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான முக்கிய சம்பவங்களையும் பார்க்கலாம். மார்ச் 14, 2026 நீலகிரியில ஓடுற பஸ்ல ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த காவலரை அந்த மாணவி செருப்பால அடிச்ச ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மார்ச் 11, 2026ல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி பகுதியில இயற்கை உபாதை கழிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமா கொலை செய்தவர்களை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு கைது செய்யவே இல்லை. மார்ச் 11, 2026 வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு புகாரும் இருக்கு. மார்ச் 10, 2026 சென்னை அருகே இருக்கக்கூடிய மதுராந்தகத்துல மது போதையில் இருந்த சிலர் 14 வயது சிறுமிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி 2026 கிருஷ்ணகிரியில தோட்டத்து வீட்டுல வசித்து வந்த 70 வயது முதியவரை கொன்னு அவருடைய 60 வயதான மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மார்ச் 8ஆம் தேதி 2026 நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரமும் திமுகவில் நடந்திருக்கு. மார்ச் 6, 2026 குடிபோதையில் இருந்த ஒரு காவலர் ராயப்பேட்டையில ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. ஜனவரி 29, 2026 சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரியில பணிபுரிந்த பெண் கல்லூரி வளாகத்திலேயே வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. ஜனவரி 28, 2026 தரமணி கல்லூரி காவலாளியோட மனைவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவரையும் அவரோட குடும்பத்தையும் ஒரு சிலர் கொன்னிருக்காங்க. ஜனவரி 18, 2026 பரமக்குடியில முதல்வருக்கு பாதுகாப்பு அளிக்க சென்ற பெண் காவலர்களை கழிவறையில வச்சு சக காவலரே படம் பிடிச்சிருக்காரு. 3 நவம்பர் 2025 கோவை விமான நிலையம் அருகே மாணவி ஒருவர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. 29 செப்டம்பர் மாசம் 2025 திருவண்ணாமலையில சுவாமி தரிசனம் செய்ய வந்த இளம் பெண்ணை அந்த தாயோட கண் முன்னாடியே 2 காவலர்களும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. 26 ஜூன் மாசம் 2025 திருவள்ளூர்ல பாலியல் தொல்லை புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை காவல் நிலையத்துல வச்சே ஒரு காவலர் தாக்கியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீரழியும் காட்டாட்சியை நடத்திட்டு பெண்களோட பாதுகாப்பை நாசமாக்கிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு 4 திசையிலும் நாடகம் ஆடுவதற்கு திமுக அரசு ரொம்பவே வெக்கப்படணும். கூடிய விரைவில் திமுக அரசை தூக்கி எறியப்பட்டு
தமிழ் பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நாள் ரொம்ப தொலைவில் இல்ல. பெண்களை இழிவுபடுத்துறதுல திமுக தலைவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திமுக அரசுக்கு எதிராக அரசியல் களத்துல போர்க்கொடி தூக்கி பிடிக்கக்கூடிய தைரியமான பெண் தலைவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைப்பாடுறாங்க. அவங்க மேல உடல்சார் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்ற விஷ கிருமிகள்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து பொண்ணுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. இத மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அந்த 1000 ரூபாயில கிரீம் பவுடர் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ரொம்பவே பளபளன்னு இருக்கீங்க அப்படின்னு பொது வெளியில திமுக ஆட்கள் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இத பெண்களை ஓசி அப்படின்னு சொல்லி பேசி தரக்குறைவா பேசிட்டு வர மாதிரி தான் நாம பார்க்கப்படுறோம். அது மட்டுமா, திமுக காரர்களுக்கு கொஞ்சம் கூட மேடை நாகரிகம் அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு. மேடைகள்ல பெண்களை பத்தி ரொம்பவே கொச்சையா பேசுறது, கட்டுக்கடங்காம பெண்களை இழிவுபடுத்தி சட்டசபையில வச்சு ஜெயலலிதா அம்மா சேலைய பிடிச்சு இழுத்தவங்க தான் சாதாரண பெண்களை இழுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? தங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடிபட்டு ரத்தம் வரும்போது திரு கருணாநிதி அவர்கள் எத்தனை அருவருப்பா விமர்சித்தாருன்னு தெரியுமா? இது எல்லாத்தையும் காங்கிரஸ்காரர்கள் மறந்தா கூட அரசியல் வரலாறு இது எதையுமே மறக்காது. பெண்களை இழிவுபடுத்துறதுங்கிற ஒரு விஷயம் டிஎம்கேவோட டிஎன்ஏலே இருக்கும்போது எத்தனை வேஷம் போட்டாலும் அதை மறக்க முடியாது. தங்களோட வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கான நீதியையும் சமத்துவத்தையும் செய்து தர மனசில்லாதவர் தான் திரு மு.க. ஸ்டாலின். வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி, அரசியல் புரிதலிலும் பல வயது மூத்தவரான தன்னோட தங்கையையும் மற்றும் பல மூத்த திமுக தலைவர்களையும் ஓரம் கட்டிட்டு அரசியல்ல ஆனா ஆவனா கூட அறியாத தனது மகனை அவசரமா துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு நம்மளோட மு.க. ஸ்டாலின். இப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கான நீதியை எப்படி பெற்று தருவாரு? சமத்துவம், சமூக நீதின்னு மேடையில பேசிட்டு தமிழக பெண்களை ஆபாசமா பேசுறதும் கொச்சையா பேசுறதும் தமிழக மகளிர் என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. மீண்டும் ஆட்சி அமைக்கவும் அவங்க விடவும் மாட்டாங்க. வன்முறை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி பார்க்கலாம். திமுக காரன் அப்படிங்கிற அந்த ஒற்றை அடைமொழியை வச்சுக்கிட்டு உடல் ரீதியாவும் சரி, உணர்வு ரீதியாவும் சரி, பெண்கள் மேல பாலியல் தாக்குதல்களை தொடுக்கக்கூடிய உடன்பிறப்புகளை கட்டுப்படுத்தாம அவங்களுக்குள்ள ஆளும் கட்சி திமிர ஊட்டி வளர்த்து பெண்களோட பாதுகாப்பை களவாட செய்யறதுதான் திமுக அரசு. அடுத்ததா மார்ச் 13, 2026 திமுக மாணவர் அணியின் மாநில செயலாளரா இருந்த ராஜீவ்காந்தி மேல திமுக பெண் நிர்வாகியே பாத்தீங்கன்னா பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. 7ஆம் தேதி மார்ச் 2026 மதுராந்தக பக்கத்துல திமுக கொடி கட்டிய கார் மோதியதுல நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக அந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்திருக்காங்க. மார்ச் 3, 2026 சென்னையிலிருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானத்தில் பயணித்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் அந்த விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. பிப்ரவரி 27, 2026 கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட திமுக இளைஞர் அணி கிளை செயலாளரா இருந்த பெரியநாயகம் ஒரு குழந்தைய, அதாவது 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. 7ஆம் தேதி அக்டோபர் மாசம் 2026 சென்னையில 15 வயது பள்ளி மாணவிய பாலியல் தொழில திமுகவை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு ஈடுபடுத்தி இருக்காரு. 10ஆம் தேதி மே மாசம் 2025 அரக்கோணம் கல்லூரி மாணவிய திமுக நிர்வாகி தெய்வ செயல் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. 23ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2024 அண்ணா பல்கலைக்கழக மாணவிய திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2024 ஒரத்த நாடுல உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து கஞ்சா போதையில ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இயங்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளைய வார்த்தை வன்முறையில விளையாடும் வித்தகன்களையும் பாலியல் குற்றவாளிகளையும் கட்சி பதவிகள்ல வைத்திருக்கக்கூடிய திமுகவோட ஆட்சியில பெண்களின் பாதுகாப்பு எப்படி சாத்தியமாகும்? அப்பா அப்படின்னும் அண்ணன் அப்படின்னும் மேடையில நாடகம் ஆடிட்டு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பு களவாடும்
கொண்டாடும் திமுகவுடைய கருப்பு சிவப்பு படை தமிழ்நாட்டை பிடிச்சிருக்க கூடிய பீடை அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் தொடர்பான திமுக அரசின் நிறைவேற்றப்படாததே தேர்தல் வாக்குறுதிகள். திமுக ஆட்சி தொடங்குனதிலிருந்து எத்தனை முறை கோடை காலம் வந்திருக்கு. ஆனா தேர்தல் நேர கோடை காலம் மட்டும்தான் திமுகவோட கண்களுக்கு தெரியுதா என்ன? உண்மையிலே 2000 கோடை காலம் தொகையா இல்லனா தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு தேவையான தொகையா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2021 இருந்து 2023 வரையிலான 28 மாதங்கள் மகளிர் தொகை வழங்காம ஏமாத்திட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மட்டும் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்ச திமுக ஒருவேளை தப்பி தவறி 2026 தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே 2026 இருந்து உரிமை தொகையை முழுசா கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா திமுகவோட திட்டமே இப்போ 5000 கொடுத்துட்டு எதையும் செஞ்சு குட்டிக்கரணம் அடிச்சு சட்டமன்ற தேர்தல்ல ஜெயித்து விட்டா போதும் அப்படிங்கிறது தான் திமுகவோட ஒரு நோக்கமா இருக்கு. அதே மாதிரி 3 ஆண்டுகள் வரைக்கும் உரிமை தொகையை கொடுக்காம ஏமாத்திட்டு 2029 மக்களவை தேர்தல் நெருங்கும் போது திருப்பியும் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? இப்படியெல்லாம் தான் திமுக அரசு மக்களை ஏமாத்திட்டு வராங்க. இந்த மாதிரி மோசடி திட்டங்களை நம்புறதுக்கு தமிழக மக்கள் ஒன்னும் முட்டாட்கள் இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா ஒருவேளை உறுதியா அவங்களால தொடர்ந்து உரிமை தொகை வழங்கப்படுமா அப்படிங்கிறதையும் மகளிர்களுக்கு இது நல்லாவே தெரியும். 28 மாதம் வழங்காமல் ஏமாற்றிய திமுகவிற்கு வரக்கூடிய தேர்தல்ல ஏமாற்றத்தையே மக்கள் பரிசா கொடுக்க போறாங்க. தமிழக பெண்கள் தொடர்பான பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2015ஆம் ஆண்டுல 900 இருந்த பிறப்பு பாலின விகிதம் இந்த திட்டத்தின் மூலமா அதாவது 2023 இருந்து 2024 வரைக்கும் 939 உயர்த்தப்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து இயக்கம் 2,77,754 கர்ப்பிணி பெண்களும் 2,49,334 பாலூட்டும் தாய்மார்களும் 38,960 வளரின பெண்களும் பயன்பெற்றிருக்காங்க. உஜ்வானா திட்டத்தின் மூலம் 41,81,169 கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம் 1.7 கோடிக்கு மேற்பட்டவங்களுக்கு கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. முத்ரா திட்டம் பெண் தொழில் முனைவோர்களுக்கு 3.8 கோடிக்கும் மேற்பட்ட கடன் கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. தீன் தயாள் ஏழைகள் நலத்திட்டம் 2,66,712 சுய உதவி குழுக்களுக்கு 378.93 கோடி சுழல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 2,87,126 சுய உதவி குழுக்களுக்கு 2,262.36 கோடி சமூக முதலீட்டு நிதியாகவும் வழங்கப்பட்டிருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் 7,89,778 பயனாளர்களுக்கு 254.34 கோடிகள் வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் மூலமா 36.08 லட்சம் ஒதுக்கப்பட்டு 30,39,400 பெண்களோட பிரசவத்திற்கு முன்னாடியே பராமரிப்பு தொகையா பெற்றிருக்காங்க. மகப்பேறு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 112.2 கோடி செலவிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே 99.6% பிரசவங்கள் மருத்துவமனையில நடத்தப்பட்டு நாட்டிலேயே தமிழ்நாடு 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறங்கள்ல 5,10,819 கழிப்பறைகளும் ஊரக பகுதிகளில் 1,24,557 கழிப்பறைகளும் கட்டப்பட்டிருக்கு. செல்வ மகள் திட்டம் மூலமா 39,27,626 கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. நாரி சக்தி வந்தான் அதிகாரம் திருத்த சட்டம் மூலமா மக்களவை மற்றும் சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு 1/3 பங்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம் பெண்கள் திருமண உதவி தொகையை பாதுகாத்தல் சட்டம் 2019 கொண்டு வந்து முத்தலாக் முறை சட்டவிரோதமாக்கப்பட்டிருக்கு.